எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சப்போஸ் எனக்கு என்னோட சிஸ்டமில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 2 இல்லை 3 5 10 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எனக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இந்த இது கண்டென்ட்டை பாருங்கள். இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 சார்ஜஸ் எடுத்திருக்கேன். Q1 அண்ட் Q2ன்னு சொல்லி 2 சார்ஜஸ் எடுத்திருக்கேன். சரியா? இந்த Q1 அண்ட் Q2க்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா R அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம ரிலேட் பண்ணுறப்போ வந்து அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். பொட்டன்ஷியல் ரிலேட் பண்ணுறப்போ என்ன, V = K × Q/R. Kன்றது ஒன்றுமே இல்லைப்பா, என்னதுப்பா, எனக்கு 1/4π ε0ன்ற ஃபார்முலா வரது தான். சரியா? அதே மாதிரி நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்னோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இது தான். ஏன்னா அது U = Q × V. இல்லை இது எப்படி சொல்லணும்னா V = U/Q அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம ரிலேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ எனக்கு இப்போ இங்கே 2 சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நல்லா கன்சிடர் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கன்சிடர் ஒரு சார்ஜ் Q1ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சார்ஜ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் கன்சிடர் திஸ் என்டையர் ஏரியா இஸ் எம்டி. ஒரு சிஸ்டம் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த சிஸ்டமில் வந்து எந்த சார்ஜஸுமே இல்லை, எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு சார்ஜ் Q1ன்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜை இன்ஃபினிட்லேருந்து என்ன பண்ணுறேன் கொண்டு வரேன் அந்த சர்டன் பாயிண்ட்டுக்கு. நானும் எனக்கு அதை சுற்றி அந்த இடத்துல வேறு எந்த சார்ஜுமே இல்லை அப்படின்றப்ப எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை கிடையாது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அங்கே எந்த விதமான ஒர்க்கு நடக்கலை. ஏன்னா எனக்கு என்னென்னா நான் ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு விஷயம் அப்போசிங் இருந்தால் தான் நான் அதை எதிர்த்து வெளியே அதை நோக்கி வரப்போ என்ன பண்ணணும்னா நான் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன், 2 சார்ஜஸ் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஒன்று ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சார்ஜ் அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் நோக்கி வரப்போ அங்கே என்ன ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும் சேம் சார்ஜுன்றனால. அதை மீறி நான் வரதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய சிஸ்டம் எம்டியாக இருக்குது, அந்த சிஸ்டமில் எந்த விதமான சார்ஜஸுமே இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜை கொண்டு வரேன். அப்போ அந்த ஒரு சார்ஜுக்கு பொறுத்த வரைக்கும் நான் பிரச்சனை கிடையாது, அங்கே எந்த விதமான ஒர்க் எனக்கு நடக்கலைன்றது அர்த்தம். அதான் என்ன பண்ணுறீங்க, இந்த Q1ன்னு சொல்லக்கூடிய விஷயம். Q1ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொண்டு வரக்கூடிய சார்ஜ், அதை சுற்றி வர எந்த சார்ஜுமே கிடையாது. அப்போ அங்கே எனக்கு என்ன, அது ஒர்க் டன்ன்றது 0 ஆர் ஒர்க் டன்ன்றது எனக்கு தேவையே இல்லை, எந்த விதமான காரணம் கொண்டு பிரச்சனை கிடையாது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஐ ஜஸ்ட் பிரிங் அனதர் சார்ஜ், என்னது Q2ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சார்ஜை என்ன பண்ணுறேன் இந்த ஏரியாவுக்கு கொண்டு வரேன். இந்த Q2ன்ற சார்ஜை கொண்டு வரப்போ இப்போ என்னன்னா இது ரெண்டுமே சேம் செட் ஆஃப் சார்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த Q1ன்னு சொல்லக்கூடிய இந்த சார்ஜ் எனக்கு என்ன பண்ணோம், இட் அப்போசஸ் என்ன பண்ணும், இந்த Q2வை அப்போஸ் பண்ணும். அப்போ அந்த அப்போசிங் ஃபோர்ஸை மீறி நான் உள்ளே வரதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடந்திருக்கும். அதை என்ன சொல்கிறேன், நான் ஒர்க்கு நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை ரிலேட் பண்ணுறேன். எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணி கொண்டு வரோம். சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா U = K × Q1 Q2 /R. அது என்ன சார் Q1 Q2 /R அப்படின்றது பார்த்தீங்கன்னா Kன்றது எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ, பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி Q1/Rன்றது இருக்கும். எதுக்காக எனக்கு அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ரிலேட் பண்ணியிருக்கப்ப இப்போ நான் இன்னொரு சார்ஜ் உள்ள வரனால எனக்கு ஒர்க் டன் ரிலேட் பண்ணுறப்ப ஐ ஜஸ்ட் கிவ் திஸ் ஃபார்முலா. சரியா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி பேசின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து நிறையா விதமான இன்ஃபர்மேஷன் நான் இது எல்லாமே வந்து ஓரளவு அவங்களுக்கு சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்களுக்கு கான்செப்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஜஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் நோட் பண்ணிங்க அப்படின்னா நான் 3 சார்ஜஸ் எடுத்திருக்கேன், Q1 Q2 Q3. சரியா? 3 சார்ஜஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காங்க, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சிஸ்டம் என்ன சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சார்ஜ் Q1ன்றது அங்கே மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த சார்ஜுமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம், எந்த விதமான ஒர்க்கும் நடக்கலை அப்படின்ற அர்த்தம். சரி, இப்போ Q1ன்றது கொண்டு வந்துட்டேன். ஐ ஜஸ்ட் கெப்ட் திஸ் சார்ஜ் Q1 இந்த சிஸ்டம். நான் கன்சிடர் பண்ணிக்கூடிய சிஸ்டமில் ஒரு Q1ன்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜை என்ன பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், Q2ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன். எதுக்கிட்ட, Q1 கிட்ட கொண்டு வரேன். அந்த சிஸ்டம்குள்ளே அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுறேன், கொண்டு வரேன். அப்போ கொண்டு வரப்போ இந்த Q1ன்ற சார்ஜ் என்ன பண்ணும், கண்டிப்பாக முறையில் அதை அப்போஸ் பண்ணும். இது என்ன பண்ணும், இந்த Q2ன்ற சார்ஜ் இங்கே வரப்போ Q1ன்ற சார்ஜ் என்ன பண்ணும், எனக்கு இதை அப்போஸ் பண்ணும். அப்போ அப்போஸ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன், அந்த அப்போசிங் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ அதன் காரணமாக நான் வரப்போ அங்கே எனக்கு என்ன இருக்கும், ஒரு பொட்டன்ஷியல்
எனர்ஜி கிடச்சிருக்கும், அது ஒரு ஒர்க் டன் நடந்திருக்கும். அது என்ன சொல்கிறேன், ஸ்டோர்ட் இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது சொல்லி ரிலேட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஈக்குவல் டு 1/4π எக்ஸ்ட்ரா நாட் Q1 Q2 by R12. R12ன்றது பார்த்தீங்கன்னா என்னது, கேப் பிட்வீன் Q1 அண்ட் Q2. சரியா? அப்போ நான் கன்சிடர் பண்ணிக்கிறது ஆல்ரெடி ஒரு சார்ஜ் கொண்டு வந்துட்டேன் Q1ன்றது, இன்னொரு சார்ஜ் கொண்டு வரேன் Q2ன்றதை. இந்த Q2ன்றது கொண்டு வரப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு Q1 என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அதையும் மீறி நான் கொண்டு வரேன் அப்படின்னா அங்கே என்ன இருக்கு, ஒரு ஒர்க் டன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அது ஒர்க் டன் என்னவா ஸ்டோர் ஆகும் நமக்கு தெரியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுன்றது தெரியும். அதுதான் கொடுத்தாச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்து இன்னொரு சார்ஜ் கொண்டு வரேன். என்னது, இன்னொரு சார்ஜ். ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது, இப்போ Q1ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது, Q2ன்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடிஷ்னலாக இன்னொரு சார்ஜ் கொண்டு வரேன் Q3. சரியா? Q3ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சார்ஜை கொண்டு வரேன். இப்போ இந்த Q3ன்ற சார்ஜை கொண்டு வரப்போ எனக்கு என்னென்னா, இதுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. Q1ம் அப்போஸ் பண்ணும், Q2வும் அப்போஸ் பண்ணும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, 2 விதமான எனக்கு என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அதுதான் இந்த ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா பாருங்கள். அப்போ என்னது, யூஸ் ஈக்குவல் டு 1/4π எக்ஸ்ட்ரா நாட். இது என்ன கான்ஸ்டன்ட், நீங்கள் 1/4π எக்ஸ்ட்ரா நாட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கேன்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் நான் என்ன பண்ணுறேன்னா, Q1 Q3 எழுதக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எப்படி, Q1 Q3 டிவைட் பை R13. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது, Q3 எனக்கு Q1 அப்போஸ் பண்ணுது, அதனால் என்னது Q1 Q3 டிவைட் பை R13 ப்ளஸ் இப்போ Q2ன்ற சார்ஜ் எனக்கு அப்போஸ் பண்ணும். அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருக்கோம். அது என்னது, Q2 Q3 பை R23. ஸோ இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணேன், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சார்ஜ் கொண்டு வந்து Q1ன்றது, அப்போ அங்கே சுற்றி எந்த விதமான என்னோட சிஸ்டமில் வேறு எந்த சார்ஜுமே இல்லை, அதனால் அங்கே எந்த விதமான ஒர்க்கு நடக்கலை. ரெண்டாவது என்ன பண்ணுறேன், Q1 ஆல்ரெடி இருக்குது, Q2ன்னு ஒரு சார்ஜ் கொண்டு வரேன். அப்போ எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடந்திருக்கு. அதை என்ன பண்ணிட்டேன், ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். அது யூஸ் ஈக்குவல் டு 1/4π எக்ஸ்ட்ரா நாட் Q1 Q2 டிவைட் பை R12 அப்படின்ற ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Q1 Q2ன்றதுக்கு இங்கே ஆல்ரெடி ஒரு Q3ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு சார்ஜ் கொண்டு வரேன். அப்போ இந்த Q3 அப்படின்ற சார்ஜில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, Q1ம் அப்போஸ் பண்ணும், Q2 அப்போஸ் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் அப். என்னன்னா, எனக்கு டோட்டல் அந்த என்டையர் சிஸ்டமில் எனக்கு டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு. அப்போ இங்கே இந்த கடைசி ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது என்னது, இட் டிஸ்கிரைப்ஸ் டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே ரிலேட் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 3 சார்ஜ் காரணமாக என்டையர் சிஸ்டம் அப்படி கன்சிடர் பண்ணுறப்ப நான் இந்த 3 சார்ஜ் காரணமாக எனக்கு கிடச்சா எவ்வளோ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யூஸ் ஈக்குவல் டு 1/4π எக்ஸ்ட்ரா நாட் into Q1 Q2 divided by R12 plus Q1 Q3 divided by R13 plus Q2 Q3 divided by R23. இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் அ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் என்ன இருக்குன்னா, இங்கே எல்லாருக்கும் முக்கியமான கான்செப்ட்ஸும் இருக்குது. அப்போ நான் நல்லா ஞாபகிச்சுக்க, சிங்கிள் சார்ஜாக இருந்தால் அங்கே ஒர்க்கு நடக்காதல அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சார்ஜ் அடிஷனல் கொண்டு வரீங்கன்னா அங்கே ஒரு ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி தேர்ட் ஒரு சார்ஜ் கொண்டு வரீங்கன்னா எனக்கு ஒர்க் நடந்திருக்கு, 2 சார்ஜ் காரமாக ஒர்க், ஏன்னா ஃபஸ்ட் சார்ஜ் அண்ட் செகண்ட் சார்ஜ் காரமாக ஒரு ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் மொத்த கான்செப்ட். டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்